when the going gets tough, the tough gets going. சஞ்சு சாம்சன் சஞ்சு பாய் ஒரே சத்தம். இந்தியா வேர்ல்ட் கப் அடிச்ச உடனே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி ஸ்டெம்பை பிடுங்கி கையில வச்சுக்கிறாங்க, பாலை கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் முழங்கால் போட்டு கிரவுண்டுல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் அவுட் ஆயிட்டு வந்து ரூம்ல அவர் பேட்டை போட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். நிறைய மேட்ச்ல அவரை ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. சஞ்சு சாம்சன் நல்ல ஃப்ரெண்ட், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கக்கூடியவர். ஆனா ரெகக்னைஸ் வரல. அவரை தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. போன வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் கூட விளையாடாம 12th மேனா இருந்துட்டு வந்தவர். இந்த வேர்ல்ட் கப்ல அவருக்கு வாய்ப்புகளே தரவில்லை. கடைசியா சரி ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்லி இவரை இறக்கி விட்டாங்க. ஒரே மேட்ச்ல பயங்கரமாக ஈக்குவேஷனே மாத்திட்டாருங்க. வெஸ்ட் இண்டீஸோட இவர் ஆடின அந்த மேட்ச்ல இட் வாஸ் லிட்டரலி குவார்டர் ஃபைனல். 50 பால்ஸ்ல 97 ரன்ஸ் அவர் அடிச்சதுனால தான் அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க முடிஞ்சு. இல்லாட்டி குவார்டர் ஃபைனலே அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கிலாந்தோட ஆடும்போது பயங்கர குரூஷியல் மேட்ச். என்ன மேட்சுங்க அதுங்க, பயங்கரமான மேட்ச். இந்த செமிஃபைனல் மேட்ச் இங்கிலாந்தோட, அதுல 42 பால்ஸ்ல 89 ரன்ஸுங்க. பயங்கரமா ஆண்டவர் சஞ்சுவை எடுத்து பயன்படுத்தினார். சரி, ஓகே, ஃபைனல் ஹை பிரஷர் மேட்ச். சஞ்சு சாம்சன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான், 0ல காலி ஆயிட்டாருன்னா அபிஷேக் சர்மா மாதிரி இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி நிறைய ஹைபோதசிஸ். ஆனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின சஞ்சு என்ன தெரியுமா செய்தாரு? ஜபத்தோட கிரவுண்ட்ல நின்றுட்டு இருந்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், தன்னை படைத்தவரை நோக்கி கூப்பிட்டார். நடந்தது என்னங்க? 46 பால்ஸ்ல 89 இன் a வேர்ல்ட் கப் ஃபைனல் வித் நியூசிலாந்து. அந்த பெரிய ஸ்கோர் அடிச்ச பிறகு நியூசிலாந்து என்ன பண்ணனே தெரியலங்க. அந்த ஸ்கோர் தாங்க இந்தியாவுடைய வின்னிங் மூமெண்ட். ஏங்க, டோட்டலா நடந்த மேட்சஸ்ல வெறும் 5 மேட்ச் தான் சஞ்சு சாம்சன் விளையாண்டார். 2 மேட்ச்ல he got the man of the match award and finalsல அவருக்கு man of the series award கொடுத்துட்டாங்க. wow, கொஞ்சம் யோசித்து பாருங்க. a rejected man became the celebrity of a whole nation. ஏன்? அவருக்குள்ள ஒரு பொறுமை இருந்துச்சு. அவர் காத்திருந்தார். my time will come, I will surely be lifted by my God. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். my God whom I serve, my God whom I worship will definitely bless me. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு தோல்விகளை கண்டு தோண்டு போயிடாதீங்க. மனிதர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா உடைஞ்சு போயிடாதீங்க. கடவுள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாளை வைத்திருக்கிறார். நீங்களும் ஜெயம் எடுப்பீங்க, நீங்களும் சரித்திரம் படைப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உடைக்கப்பட்டவங்களை, ஒதுக்கப்பட்டவங்களை கைவிடவே மாட்டார். அவங்க பேர்ல ரொம்ப அக்கறை உள்ளவரா இருப்பார். அவங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்துவார். He loves you so muchங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு திருப்பு முனை வரப்போது. சஞ்சு சாம்சன் வாழ்க்கையில வேர்ல்ட் கப்ன்ற அந்த பெரிய பிளாட்ஃபார்ம்ல அவரை ஷைன் பண்ண வச்ச கடவுள் உங்க லைஃப்லயும் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டத்துல உங்களை ஷைன் பண்ண வைக்க போறார். நீங்கள் சரித்திரம் படைக்க போறீங்க. சங்கீதத்துல 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். They that wait on the Lord shall inherit the earth. நீங்கள் தேசங்களை பிடிப்பீர்கள். இன்னைக்கு உங்க சூழ்நிலையை மாத்துகிறார். I want to wish you all the best. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். You are going to become a conqueror. You are a warrior. You are an overcomer and you will succeed. Bless you. Business வேலையா, go win it. Amen. Have a wonderful day.